ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கேரளா மட்டர் ரைஸ் வடிச்சிட்டு இதுக்கு சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு வச்சு முட்டை அவிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேரளா மட்டர் ரைஸ் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ரெட் கலரில் குண்டு குண்டாக இருக்கும். அதனால் இப்போ நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். முதல்ல குழம்பு கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கிறேன். எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 3.5 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இப்போ நான் குழம்பு வச்சு காமிக்க போகிறேன். இது கூடவே ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு கை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த தக்காளி, மிளகாய் தூள், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கணும். நல்லா கரைச்சிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கிங்க. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு குழம்பு கரைசல் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு சைடு ஒலை வச்சுருக்கேங்க சாப்பாடு வடிக்கிறதுக்கு. பாருங்கள், அரிசி நல்லா ஊறிடுச்சு. ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஊற விட்டுட்டேன். சூப்பராக ஊறி வந்திருக்கு. இப்போ இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் சட்டி வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரிய விட்டுக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு பொறுமையாக நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு இது கூட என்ன சேர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், வரமிளகாய் தூள் இருக்குது இல்லைங்களா, அந்த தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எண்ணெயிலேயே லைட்டாக வந்து வதக்கிக்கலாம். இப்படி வதக்கிறப்ப கருவாட்டு குழம்பு நல்ல ருசியாகவும் நல்ல ஒரு நிறமாகவும் நமக்கு கிடைக்கும். இப்போ கத்தரிக்காய் அரிஞ்சு தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன். அதாவது ஒரு 4 கத்தரிக்காய், இது கூடவே ஒரே ஒரு முருங்கைக்காய், ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிங்க. உப்பு நான் சேர்க்கலை, ஏன்னா முதல்லையே குழம்பு கரைசலில் நான் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ நல்லா வதங்கின பிறகு நம்ம குழம்பு கரைசலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த டைம் நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியும் நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம அரிசியை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். குழம்பு கரைசல் ஊற்றின அந்த ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ ஒரு சைடு குழம்பும் ஒரு சைடு சோறும் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சோறு வந்து வெந்துக்கிட்டே இருக்குது, வேகட்டும். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ குழம்பு வச்சுருக்கக்கூடிய ஸ்டவ்னுடைய ஃப்ளேமை நம்ம இப்போ கம்மி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே கருவாடை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாழைக்கருவாடு எடுத்துருக்கிறேன் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு. இந்த கருவாடை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக சுடு தண்ணி விட்டு ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். குழம்பும் நல்லா கொதித்து சுண்டி இருக்குது. இப்போ நான் கருவாடு சேர்த்துக்கிறேன். எல்லா கருவாடையும் நான் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் வாயில் ஊற்றி பாருங்கள், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் இது கூட இப்போ நான் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுடுவேன் நான். அதுக்கப்புறமேட்டு கொத்தமல்லி தழைகளை தூவிட்டு இறக்கிடுவேன் குழம்பை. இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சோறு வச்சுருந்தேன் பாருங்கள். அரிசி நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு.
இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்த அரிசி. அந்த அரிசியை தான் இப்போ நான் வடிச்சுக்கிட்டு இருக்கேன். நார்மலாக நம்ம வடிக்கிற அரிசியை விட கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. இப்போ சோறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நான் வடித்து விட்டுட்டேன். குழம்பும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொதித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழைகளை தூவி நான் ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுட்டேன். கடைசியாக ஒரு 6 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ சோறு ரெடி ஆகிடுச்சு, குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. முட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அதையும் வந்து பார்த்திங்கன்னா உரித்து எடுத்தாச்சு. இப்போ சூப்பரான லஞ்ச் இப்போ ரெடி ஆயாச்சு. கேரளா மட்டர் ரைஸ் இது கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பரான மணக்க கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த கருவாட்டு குழம்பு கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவிச்ச முட்டையும் ரெடியாக இருக்குது. இது கூட நேற்று வச்ச ரசமும் ரெடியாக இருக்குது. பாய்.